ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்க்ரீன் தெரியுது தானே? ம். இப்போ என்னது இந்த ஆமாண்ணா. ஓகே. ஆ இதுக்கான இப்போ இரட்டை பதிவு தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. என்னது, ஒரு வணிகத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குது. இந்த கொடுக்கல் வாங்கலை முழுமையாக பதியாமல் விட்டுட்டாங்க. அப்போ முழுமையாக பதியாமல் விட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி அதுக்கான பதிவை பதிகிறது? எப்படி பதிய போகிறோம்? இப்போ அதுக்கான இரட்டை பதிவு அப்படியே கொண்டு வந்து பொது நாளேட்டில் பதிஞ்சா சரி. பொது நாளேட்டில் இப்போ இங்கே கொடுத்துருக்க உதாரணம் படி 50,000 கடனுக்கு கொள்வனவு பதியாமல் விட்டாங்க. அப்போ 50,000 கடனுக்கு கொள்வனவாக இருந்தா கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு அப்படின்ற இரட்டை பதிவு பதிஞ்சிட்டு அதுக்கான குறிப்பை நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதுறோம். இதான் இதுக்கான என்னது, இந்த பிழையை திருத்துற முறை. சரியா? இப்போ முதலாவது ஒரு பிழை எப்படி திருத்துறன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது கிளியரா? ஆமாண்ணா. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியினை மூல ஏடுகளில் பிழையாக பதிதல். இப்போ கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதியினை மூல ஏடுகளில் பிழையாக பதிதல் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுக்கு முதல்ல நம்ம மூளையேடு பார்த்தோம் தானே? மூளையேடு படிச்ச ஞாபகம் இருக்கு தானே? இப்போ அந்த மூளையேடை பற்றி பார்ப்போம் இருக்கா, பார்த்துங்க. ம். இப்போ இங்கே வந்து கொடுக்கல் வாங்கல் சொல்லியிருக்காங்க. சுனில் அப்படின்றவருக்கு 12,000 சொல்லியிருக்காங்க. கொள்வனவாளர், அதாவது கடன் விற்பனை கடன் பட்டோர். இப்போ இவருக்கு வந்து 12,000 சொல்லியிருக்காங்க. இந்த 12,000 பெறுமதியை சரியா எங்க மாற்றணும்? இப்போ இந்த விற்பனை நாட்குறிப்பேட்டுக்கு மாற்றணும். இப்போ சுனிலுக்கு 12,000 நீங்கள் மாத்துறதுக்கு பதிலாக எவ்வளோன்னு மாத்துறோம்? இப்போ 1,200ன்னு சொல்லி மாற்றிட்டோம். ஒரு சைவரை மிஸ் பண்ணிட்டோம். இதான் என்னது, அந்த பெறுமதியை பிழையா மாத்துறது. சரியா? மூளை ஏட்டில் ஒரு பெறுமதியை பிழையா மாத்துறது. அப்படி பிழையா மாத்துனா இது வந்து பரீட்சை மீதியை பாதிக்குமா இல்லையான்னு பார்த்தோம்னா பரீட்சை மீதியை பாதிக்காது. ஏன்னா இப்போ இந்த 1,200 தான் இங்கே கூட்டியிருப்போம். அந்த 1,200க்கு தான் வரவு செலவு பதிவுகளை செஞ்சிருப்போம். அதாவது கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு சொல்லி ரெண்டு பக்கமுமே எவ்வளோத்து பதிவு செஞ்சுருப்போம்? 1,200 தான் பதிவு செஞ்சுருப்போம். இப்போ அந்த 1,200 ரெண்டு பக்கமும் இருக்கனால அங்கே பரீட்சை மீதிக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இது வந்து பிழை தான். 18, அதாவது 12,000னு பதிவு செய்ய வேண்டிய இடத்துல 1,200னு பதிவு செஞ்சது பிழை தான். சரியா? இப்போ நம்ம இந்த பிழையை எப்படி திருத்த போகிறது அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். புக்கில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு. சரியா? இந்த பிழை விளங்கிருச்சா? சரியா? இப்போ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் பெறுமதி மூலையேடுகளில் பிழையாக பதியப்படுதல். இங்கு கொடுக்கல் வாங்கல்களின் உண்மை பெறுமதியை விட உண்மை பெறுமதியை உண்மை பெறுமதியை விட கூட்டியோ அல்லது குறைத்தோ மூலையேடுகளில் பதிந்திருந்தாலும், அதாவது கூட்டியோ குறைச்சோ மூலையேடுகளில் பதிந்திருந்தா பதிந்திருத்தல் ஆகும். ஆகையால் பேரீட்டு கணக்குகளில் வரவு செலவு ஆகிய இரண்டு பகுதிகளும் அப்பிழையான தொகைகள் பதியப்பட்டிருக்கும். வரவு செலவு ரெண்டுலையுமே அந்த பிழையான தொகை தானே பயஞ்சிருப்பாங்க. இங்கு வரவு செலவு பக்கங்கள் சமமான வரவு செலவு பக்கங்களில் சமமான தொகைகள் பதியப்பட்டிருப்பதனால் பரீட்சை மீதி சமப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சை மீதி சமப்படும். இவ்வழு திருத்தப்படும் போது இந்த வலு திருத்தப்படும் போது கொடுக்கல் வாங்கல்களின் உண்மை பெறுமதியினதும் பதியப்பட்ட பெறுமதியினதும் வேறுபாட்டு தொகைகள் பதிவு செய்வது போதுமானதாக இருக்கும். இந்த பிழையை திருத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். மேலே வந்து நம்ம பார்த்த உதாரணத்தில் 12,000ன்னு வைக்க வேண்டிய இடத்துல அவங்க எவ்வளோ வச்சாங்க? 1,200ன்னு வச்சாங்க. இப்போ எவ்வளோ குறைச்சி வச்சுட்டாங்க? 10,800 பெறுமதியை குறைச்சி வச்சுட்டாங்க. 10,800 குறைச்சி வச்சுட்டாங்க. இதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ இந்த 10,800 நம்ம என்ன செய்யணும்? இப்போ பதியணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்த, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வணிகத்தில் கடனுக்கு விற்பனை நடக்குது. கடனுக்கு விற்பனை 12,000 நடந்தால் அங்கே எப்படி பதியணும்? விற்பனை கணக்கு
செலவு 12,000, கடன்பட்டோர் கணக்கு வரவு 12,000 பதிஞ்சிருக்கணும். சரியா? ஒரு இடத்துல எழுதிக்கங்க பார்ப்போம். இப்போ ஒரு பிழை நடந்திருக்கு. அந்த பிழைக்கு முதல்ல எப்படி அவங்க பதியணும்? விற்பனை 12,000, கடன் விற்பனை 12,000 எப்படி பதியணும்? விற்பனை கணக்கு செலவு, கடன்பட்டோர் கணக்கு வரவு. இதை எழுதிக்கிட்டீங்களா? எழுதிக்கிட்டு சொல்லுங்க. ஓகே. அடுத்து இந்த பிழைய இங்க என்ன பிழை ஏற்பட்டிருக்குன்னா, இதுக்கான பெறுமதியை 12,000க்கு பதிலாக 1,200 பதிஞ்சிட்டாங்க. இப்போ இந்த 1,200 பதிஞ்சிருந்தா அங்க என்ன இரட்டை பதிவு அவங்க பதிஞ்சிருப்பாங்க? எப்படி பதிஞ்சிருப்பாங்க? கடன்பட்டோர் கணக்கு வரவு 1,200, விற்பனை கணக்கு செலவு 1,200 தானே பதிஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த இரட்டை பதிவு எழுதிக்கங்க பார்ப்போம். கீழே, அதுக்கு கீழே கடன்பட்டோர் கணக்கு வரவு 1,200, விற்பனை கணக்கு செலவு 1,200. சரியா? இப்போ சரியான பதிவு என்னது? அந்த 12,000. பிழையான பதிவு என்னது? 1,200. இந்த பிழையான பதிவை சரியான பதிவுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். இப்போ எப்படி கொண்டு போகலாம்னா, எவ்வளவு பத்தாம இருக்கு? எவ்வளவு பத்தாம இருக்கு? எவ்வளவு குறைவா பதிஞ்சிட்டாங்க? 10,800. 10,800 குறைவா பதிஞ்சிட்டாங்க. இப்போ எந்தெந்த கணக்கில் 10,800 குறைவா பதிஞ்சிருக்காங்க? முதலாவது கடன்பட்டோர் கணக்கில். அப்போ கடன்பட்டோர் கணக்கில் வரவுல இன்னும் எவ்வளோ வைக்கணும்? 10,800 வைக்கணும். அப்போ கடன்பட்டோர் கணக்கு வரவு 10,800. இப்போ விற்பனை கணக்குலையும் 10,800 செலவில் குறைவாக இருக்கு. அப்போ விற்பனை கணக்கில் செலவில் 10,800. அப்போ அந்த பிழை எப்படி திருத்த போகிறோம்? கடன்பட்டோர் கணக்கு வரவு 10,800, விற்பனை கணக்கு செலவு 10,800. அடுத்து கீழே குறிப்பில் எழுதுவோம். என்னது? கடன் விற்பனை 12,000, 1,200 என பதியப்பட்டது திருத்தப்பட்டது. விளங்குச்சு அந்த விஷயம்? நல்லா கவனிச்சுக்கமான விஷயம். சரிதானே? அப்ப இது என்னது? தொகையை குறைச்சி பதிகிறது, கூட்டி பதிகிறது சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? மூல ஏற்றில் பதியும் போதே ஏற்பட்ட வலு. சரியா? இப்ப இங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதை பத்தி கொஞ்சம் இருங்க, சார்ஜ் கொடுக்கப்படும். ஓகே. அப்ப இங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, wait. ஓகே. பின்ன என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? முதலாவது, இங்கு கொடுக்கல் வாங்கலின் உண்மை பெறுமதியை விட கூட்டியோ குறைத்தோ பதியப்படுறது. இது வாசிச்சுட்டு தானே இந்த விஷயம். ஓகே. இதுல உதாரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க. உதாரணத்துல இருந்து பார்த்துட்டு வருவோம். உதாரணம், ரூபா 20,000க்கு கடனுக்கு விற்கப்பட்ட பொருள் பட்டியல் 2,000 என விற்பனை நாளேட்டில் பதியப்பட்டது. நம்ம இப்ப பார்த்த மாதிரியே ஒரு பிழை தான். கடனுக்கு விற்பனை 20,000,
விற்பனை நாளேட்டில் 2000 என பதியப்பட்டது. அப்போ இதுக்கான இரட்டை பதிவு, உண்மையான இரட்டை பதிவு எப்படி வந்திருக்கணும்? விற்பனை கணக்கு செலவு 20,000, கடன் பட்டோர் கணக்கு வரவு 20,000 இப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனா இவங்க 2000ன்னு பதிஞ்சனால இதுக்கான இரட்டை பதிவு எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்படி வந்திருக்குமா இருக்கும் இதுக்கான இரட்டை பதிவு? விற்பனை கணக்கு செலவு 18,000, கடன் பட்டோர் கணக்கு வரவு 18,000. இல்ல, எப்படி வந்திருக்கும்? இவ எப்படி பதிஞ்சிருப்பாங்க அவங்க? இப்போ அங்க 20,000க்கு பதிலாக 2000னு பதிஞ்சிட்டாங்க. அப்ப 2000 தானே அங்க விற்பனை கணக்குல செலவுலையும் பதிஞ்சிருப்பாங்க, கடன் பட்டோர் கணக்குல வரவுலையும் 2000 தான் பதிஞ்சிருப்பாங்க. கடன் பட்டோர் கணக்குல வரவுலையும் 2000 தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா விற்பனை நாளேட்டுல 2000 தானே வச்சிருக்காங்க. விற்பனை நாளேட்டுல வச்சிருக்க பெறுமதி தானே அப்படி வைப்பாங்க. இப்போ 2000 தான் விற்பனை கணக்குல செலவுல வச்சிருப்பாங்க, கடன் பட்டோர் கணக்குல வரவுலையும் 2000 தான் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பிழையை திருத்தணும். இப்போ இந்த பிழை எப்படி திருத்தணும்? முதலாவது உண்மையா வைக்க வேண்டியது 20,000, அவங்க வச்சிருக்கிறது 2000. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? 18,000. அப்ப கடன் பட்டோர் கணக்குல 18,000 குறைச்சி வச்சுட்டாங்க. அப்ப இப்ப அந்த கடன் பட்டோர் கணக்குல 18,000 சேர்க்கணும். அப்ப கடன் பட்டோர் கணக்கு வரவு 18,000. கடன் பட்டோர் கணக்குல வரவுல 20,000 வச்சிருக்கணும், ஆனா 2000 தான் வச்சிருக்காங்க. இப்ப மிகுதி 18,000 நம்ம இப்ப சேர்க்கிறோம். விளங்குச்சா? இப்ப கடன் பட்டோர் கணக்கு வரவு 18,000. அடுத்து விற்பனை கணக்குலையும் அதே மாதிரி செலவுல 2000 தான் வச்சிருக்காங்க, ஆனா உண்மையாலும் வைக்க வேண்டியது 20,000. அப்ப மிகுதி 18,000 செலவுல சேர்க்கிறோம். அப்ப விற்பனை கணக்கு செலவு 18,000. சரியா? இப்ப என்ன பாத்துங்க, உதாரணம் 20,000க்கு கடனுக்கு விற்கப்பட்ட பொருள் பட்டியல் 2000 என விற்பனை நாளேட்டில் பதியப்பட்டுள்ளது. இங்கு கடன் பட்டோரினது போன்று விற்பனை கணக்கிலும் கடன் பட்டோரினை போன்று விற்பனை கணக்கிலும் 18,000, அதாவது 2000 18,000 குறைவாக பதியப்பட்டிருப்பதினால் உரிய இரு கணக்குகளிலும் சரியா 18,000 பதிவதன் மூலம் இக்கணக்கில் வழுக்களை திருத்தலாம். இந்த ரெண்டு கணக்குலையும் 18,000 நம்ம சேர்க்கிறோம். சரியா? அப்ப கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, அதுல 18,000 சேர்க்கணும். ஏன்னா 18,000 குறைவா பதிஞ்சிட்டாங்க. அப்ப அந்த குறைவா பதிஞ்சதை திருத்துறதுக்காக 18,000 இப்ப சேர்க்கிறோம். சரியா? இப்ப ரெண்டாவது அடுத்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. கடன் கொடுனரிடம் பெற்ற கழிவு 1,500. கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச கழிவு 1,500. காசு புத்தகங்களில் கழிவு நிரலில் 1,300 என பதியப்பட்டது. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்னது, இரட்டை பதிவுல கிளியரா இருந்தால் தான் இந்த பாடங்கள் செய்யலாம். சரியா? நல்லா இரட்டை பதிவுல டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதில் 1,500 என்னது, காசு கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு புத்தகத்தில் 1,500 வைக்க வேண்டியது 1,300 பெற்ற கழிவு வச்சுட்டாங்க. சரியா? இப்போ பெற்ற கழிவுக்கான இரட்டை பதிவு, இது டவுட் இருந்தால் நல்லா கவனிச்சுக்குங்க. பெற்ற கழிவுக்கான இரட்டை பதிவு, பெற்ற கழிவு என்பது நமக்கான ஒரு வருமானம். பெற்ற கழிவு என்பது என்னது, ஒரு வருமானம். அப்போ வருமானம் அதிகரித்தால் உரிய வருமான கணக்கில் எங்க பதிவோம்? செலவுல பதிவோம். அப்ப பெற்ற கழிவு கணக்கு செலவு. அடுத்த கணக்கு யார் நம்மளுக்கு கழிவு கொடுப்பா? கடன் கொடுத்தோர். யார் கழிவு கொடுப்பா? கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. பெற்ற கழிவு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. இப்ப கடன் கொடுத்தோர் கணக்குல பெற்ற கழிவு கணக்குல எவ்வளோன்னு பதிஞ்சிருப்போம்? நம்ம 1,300ன்னு சொல்லித்தான் பதிஞ்சிருப்போம். அப்ப 1,300ன்னு பதிஞ்சது பிழை தானே. அப்ப அதை நம்ம இப்ப திருத்தணும். எப்படி திருத்த போறோம்? எப்படின்னா 1,500ன்னு வர வேண்டிய இடத்துல 1,300ன்னு வச்சோம்னா மிகுதி 200 சேர்த்தோம்னா சரி. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்குல 1,500ன்னு வரணும், 1,200 தான் வச்சிருக்கோம். அப்ப மிகுதி 200 சேர்க்கிறோம். இப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு 200 வரவு. அடுத்து பெற்ற கழிவு வருமானம். பெற்ற கழிவு கணக்கு
செலவுல 200 சேர்க்கிறோம். ஏன்னா 1500 வைக்க வேண்டிய இடத்துல 1300 தான் வச்சிருந்தோம். அப்போ 200 நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம். சரியா? இப்போ அதுக்கு கீழே குறிப்பு எழுதுறோம். என்னது? பெற்ற கழிவு 1500 1300ஆக பதியப்பட்டிருந்தது திருத்தப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்த வலுவுக்கு போவோமா? மூன்றாவது வலு. ஓகே. இப்போ இந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் டவுட் இருக்க நேரம் திருப்பி திருப்பி எடுத்து பார்த்துக்குங்க. சரியா? முதலாவது விஷயம். மூன்றாவது வலுவை பார்ப்போம். இப்போ ஒரே கொடுக்கல் வாங்கல்களை கணக்கேடுகளில் இருமுறை பதிதல், அதாவது இரட்டிப்பு வலு. என்ன வலு இது? இரட்டிப்பு வலு. ஒரே கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டில் 2 தடவை பதிகிறோம். இப்போ உதாரணமா இப்போ இங்கே பார்த்ததுதான் விற்பனை கணக்கு, அதாவது காசு விற்பனை 50,000, காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம் 50,000. அப்போ இதை கமலுக்கு காசு விற்பனை 50,000 2 தடவை பதிஞ்சிட்டோம். ஒரு தடவை எப்படி பதிவோம்? காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு, செலவு. ரெண்டாவது தடவையும் காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வரவு, செலவுன்னு பதிஞ்சிட்டோம். இப்போ 2 தடவை பதிஞ்சா இங்கே பரீட்சை மீதியில் தாக்கம் ஏற்படுமா? 2 தடவை பதிஞ்சிருக்கோம்னு சொல்லி பரீட்சை மீதியில் தாக்கம் ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா ஒரு தடவை வரவு செலவு சமனானதான் பரீட்சை மீதி சமப்பட்டோம். அப்போ இங்கே பரீட்சை மீதியில் எந்த ஒரு தாக்கமும் வரப்போகிறது இல்லை. இப்போ நம்ம 2 தடவை பதிஞ்சிருக்கோம் தானே. அப்போ 2 தடவை பதிஞ்சா ஒரு தடவை பதிஞ்சதை என்ன செய்யணும்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு தடவை எக்ஸ்ட்ரா தானே பதிஞ்சிருக்கோம். அப்போ அதை என்ன செய்யணும்? இல்லாம ஆக்கணும். சரியா? ஒரு தடவை பதிஞ்சதப்ப இல்லாம ஆக்கணும். எப்படி இல்லாம ஆக்க போறோம் அந்த விஷயத்தான் இப்போ நம்ம இங்கே வெட்டி இல்லாம ஆக்கிட முடியாது. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் பதிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெட்டி இல்லாம ஆக்க முடியாது. அது எப்படி இல்லாம ஆக்குறதுனா அதற்கான எதிர்ப்பதிவுகளை பதிஞ்சு தான் இல்லாம ஆக்கணும். இப்போ வரவுல பதிஞ்சிருக்கதை இல்லாம ஆக்குறதுக்கு செலவுல பதிவோம். செலவுல பதிஞ்சிருக்கதை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்வோம்? வரவுல பதிவோம். அந்த மாதிரி எதிர்ப்பதிவுகளை பதிஞ்சு தான் நம்ம இல்லாம ஆக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ ஓகே. இப்போ இங்கே சுனிலுக்கு விற்பனை 12,000. இப்போ இந்த 12,000 விற்பனை கணக்கு செலவு, கடன் பட்டோர் கணக்கு வரவுன்னு தான் பதிவோம். இப்போ இந்த 12,000 2 தடவை பதிஞ்சிட்டோம். ஒரு தடவை சுனில் கணக்கு, அதாவது கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு பதிஞ்சு, இன்னொரு தடவை கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு பதிஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? 2வது தடவை பதிஞ்சதை இல்லாம ஆக்கணும். எப்படி இல்லாம ஆக போறோம்? எதிர்ப்பதிவை பதியணும். 2வது தடவை எப்படி பதிஞ்சோம்? கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு பதிஞ்சோம். அப்போ கடன் பட்டோர் கணக்கு வரவுன்னு பதிஞ்சதை இல்லாம ஆக்க கடன் பட்டோர் கணக்குல எங்க பதியணும்? செலவுல பதியணும். கடன் பட்டோர் கணக்குல செலவுல பதியணும். சரியா? அப்ப கடன் பட்டோர் கணக்கு செலவு. அடுத்து விற்பனை கணக்குல முதல்ல எங்க பதிஞ்சோம்? செலவுல பதிஞ்சோம். அப்ப அதை இல்லாமக்க இப்ப எங்க வரணும்? வரவுல பதியணும். சரியா? அப்ப விற்பனை கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு, விற்பனை கணக்கு வரவு அப்படின்ற பதிவை செய்யறோம். அப்ப இதுதான் இந்த எதிர்ப்பதிவு. ரெண்டுலையுமே எவ்வளவு வைக்கிறோம்? 12,000 12,000 தான் வைக்கிறோம். ஏன்னா ஒரு தடவை பதிஞ்சது தான் இல்லாம ஆக போறோம். முதலாவது தடவை 12,000 வரவு, 2வது தடவை 12,000 செலவு. திருப்பி ஒருக்க வரவு 12,000 வரவு, 12,000 செலவுன்னு சொல்லி பதிஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம்? நம்ம அதுக்கு ரிட்டர்ன் பதிவு. முதல்ல கடன்பட்டோர் கணக்கில் கடன்பட்டோர் கணக்கில் மொத்தமாக 24,000 வரவு வச்சுருப்போம். அப்போது திருப்பி 12,000 கொண்டு வரணுமா இருந்தால் 12,000 செலவு வைக்கிறோம். அதனால தான் கடன்பட்டோர் கணக்கு செலவு, விற்பனை கணக்கு வரவுன்னு சொல்லி பதிக்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க உதாரணத்தை பார்ப்போம். இப்போ
வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, இங்க இருக்குண்ணா. சில சந்தர்ப்பங்களில் ஒரு கொடுக்கல் வாங்கல், அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் உரிய மூலையேட்டில் இருமுறையை பதியப்பட்டிருக்கலாம். உரிய மூலையேட்டில், அதாவது கடன் விற்பனை வந்து விற்பனை நாளேட்டில் 2 தடவை ஒரே கொடுக்கல் வாங்கல் பதியப்பட்டிருக்கலாம். சரியா? இதனால் அவை உரிய கணக்குகளிலும் இருமுறை பதியப்பட்டிருக்கும். அப்ப கடன் விற்பனை நாளேட்டில் 2 தடவை பதிஞ்சா விற்பனை கணக்கிலையும் கடன் பட்டோர் கணக்கிலையும் அது 2 தடவை பதியப்பட்டு இருக்கும். சரியா? இக்கணக்குகளில் எதிர்ப்பக்கங்களில் பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம், இந்த கணக்குல எதிர்ப்பக்கங்களில் பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம் நம்ம இந்த பிழையை திருத்திக்கலாம். உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 பெறுமதியான பொருட்கள் 10,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியல் ஒன்று கணக்கேடுகளில் இருமுறை பதியப்பட்டது. அப்போ முதலாவது தடவை கொள்வனவு பட்டியல்னா கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு, அடுத்து 2வது தடவையும் கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்னு பதிஞ்சிருப்பாங்க. இப்போ அது பிழை. அதை திருத்துறதுக்கு 2வது தடவை பதிஞ்சது இல்லாமாக்கணும். எப்படி இல்லாமாக்க போகிறோம்? கொள்வனவு கணக்குன்னு வரவுல வச்சதை இப்போ கொள்வனவு கணக்கு செலவுல வைக்கணும். அதே மாதிரி கடன் பட்டோர் கணக்கில் கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவுல வைக்கணும். அப்போ கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவுன்னு வச்சுட்டு குறிப்பில் எழுதுகிறோம். கொள்வனவு 10,000, அதாவது 10,000 கொள்வனவு பட்டியல் ஒன்று 2 தடவை பதியப்பட்டது திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் கிளியரா? இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் திருப்பி திருப்பி கேளுங்க இந்த விஷயத்தில் டவுட் வந்தா. சரியா? நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு போடுவேன் குரூப்பில். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? 4வதுக்கு. சரியா? 4வது விஷயத்துக்கு போவோம். ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி உரிய கணக்கில் பதியாது வேறு கணக்குகளில் பதியப்படுகின்றமை. அதாவது கணக்கு மாறி பதிதல். அந்த உரிய கணக்குல பதியாம வேற கணக்குல பதிகிறது. ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி உரிய கணக்கில் பதியாது வேறொரு கணக்கில் பதியப்படுகின்றமை. சரியா? இப்ப அந்த கணக்குல பதியாம வேற கணக்குல கொண்டு போயிட்டு பதிஞ்சிடுறது. சரியா? இப்ப இதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க பார்த்து நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம். உதாரணமாக வணிகத்தின் பயன்பாட்டிற்கென அதாவது ஓகே, வணிகத்தினால் சில கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படும் போது உரிய தொகையை பொருத்தமான கணக்கில் பதியாது வேறு கணக்கில் பதியப்படும் சந்தர்ப்பம் உண்டு. சரியா? இப்போ உதாரணமா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எப்படின்னா, தளபாடம் கொள்வனவு செஞ்சா அதை கொள்வனவு கணக்குல போடுவோமா தளபாட கணக்குல போடுவோமா? காசு கொடுத்து தளபாடம் வாங்குறோம். அப்ப அதை எங்க போடுவோம்? நம்ம தளபாட கணக்குல தான் போடுவோம். நம்ம வணிக பயன்பாட்டிற்கு பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதை எங்க போடுவோம்னா என்ன கணக்குல போடுவோம்? உபகரண கணக்குல போடுவோம், இல்லாட்டி தளபாட கணக்குல போடுவோம், மோட்டார் வாகன கணக்குல போடுவோம். அது கொள்வனவு செய்யற பொருளை பொறுத்து. பயன்பாட்டுக்கு வாங்குறத நம்ம எங்க போட்டோம்? இப்ப பிழையா கொள்வனவு கணக்குல போட்டோம். கொள்வனவு கணக்குல போட்டுட்டோம். அப்படி போட்டது சரியா பிழை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப அந்த பிழையை திருத்தணும். அப்ப கொள்வனவு கணக்குல இருந்து முதலாவது இல்லாமாக்கணும். கொள்வனவு கணக்குல இருந்து இல்லாமாக்கிட்டு எங்க போடணும்? நம்ம சரியான கணக்கு என்னது? உபகரண கணக்குனா உபகரண கணக்குல போடணும். இந்த விஷயம் தான் இது. இப்போ அங்க கொள்வனவு கணக்குல வர வைக்க வேண்டியது உபகரண கணக்குல வர வைக்க வேண்டியது கொள்வனவு கணக்குல வர வச்சிட்டோம். வரவு வச்சிருக்கோம் தானே? அப்ப பரீட்சை மீதி பாதிப்பு அடையாது. அப்ப இது பரீட்சை மீதி பாதிப்படையாது. ஆனா இது பிழை. ஏன்னா கொள்வனவு அதிகரிச்சு காட்டிட்டோம்னா என்ன நடந்துரும்? விற்பனை கிரயம் அதிகரிச்சு லாபம் பாதிக்கப்பட்டுரும். அப்ப இது வணிகத்துல தீர்மானம் எடுக்கிறத பாதிக்கும். ஆனா பரீட்சை மீதியில வெளிக்காட்டாட்டியும் பாதிக்கும். அதனால இந்த பிழையை நம்ம கட்டாயம் திருத்தணும். சரியா? இந்த பிழை என்னது? ஒரு கணக்குல பதியறதுக்கு பதிலாக இன்னொரு கணக்குல பதிஞ்சிட்டோம். ஆனா சரியான பக்கம் தான் பதிஞ்சிருக்கோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, கணக்கு மாறி பதிஞ்சிட்டோம். உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்? கொள்வனவு கணக்குல பதிஞ்சிருக்கும், உபகரண கணக்குல பதியறதுக்கு பதிலாக. அப்ப உபகரண கணக்குல வரவு வைக்கணும், கொள்வனவு கணக்குல திருப்பி செலவு வைக்கணும். எப்படி? இப்போ காசு கொடுத்து தளப்பாடம் வாங்கிட்டோம்.
இப்போ இதை வந்து எப்படி பயஞ்சிட்டோம்? காசு கணக்கு செலவு கொள்வனவு கணக்கு வரவுன்னு சொல்லி பயஞ்சிட்டோம். அப்போ கொள்வனவு கணக்குன்னு வரவுன்னு பயஞ்சது பிழை. எங்க வர வச்சிருக்கணும்? தளபாட கணக்குல தான் வர வச்சிருக்கணும். அப்போ கொள்வனவு கணக்குல வர வச்சது பிழை தானே. அப்போ கொள்வனவு கணக்குல இருந்து இல்லாமாக்குறோம். அப்போ கொள்வனவு கணக்கு செலவு, என்ன கணக்கு வரவு? தளபாட கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி பதிகிறோம். இதுதான் என்னது? கடைசியா நம்ம பார்க்குற கணக்கு மாறி பதிதல் அப்படின்ற வழி. சரியா? இதுல ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கென வாங்கப்பட்ட அலுவலக உபகரணம். இப்ப நம்ம சொன்ன உதாரணமே தான் சொல்லியிருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கென வாங்கப்பட்ட அலுவலக உபகரணம் 2,00,000 கொள்வனவு கணக்கில் வரவில் பதியப்பட்டிருந்தமை. அப்ப அலுவலக உபகரணத்தை கொள்வனவு கணக்குல பதிஞ்சா சரியா? பிழை. அப்ப அதை எங்க பதியணும்? உபகரண கணக்குல தான் பதியணும். வணிகத்தின் மீள் விற்பனை செய்யும் நோக்குடன் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களின் பெறுமதியே கொள்வனவு கணக்கில் பதியப்படல் வேண்டும். மீள் விற்பனை நோக்கத்தில் வாங்கினது மட்டும்தான் என்னது? கொள்வனவு கணக்கில் பதியப்படுதல் வேண்டும். இங்கு வணிகத்தினது பாவனைக்கென அலுவலக உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதனை அலுவலக உபகரண கணக்கு எனும் சொத்து கணக்கில் வரவில் பதியப்பட வேண்டும். அத்தவறு பின்வருமாறு திருத்தம் செய்யப்பட முடியும். இந்த கணக்கு எப்படி திருத்தலாமா? அலுவலக உபகரண கணக்கில் தான் சரியா பதியணும். அப்போ அலுவலக உபகரண கணக்கில் நம்ம பதிகிறோம். அப்போ அலுவலக உபகரண கணக்கு வரவு, அடுத்து கொள்வனவு கணக்கில் வரவுல வச்சது பிழை. அப்போ அந்த பிழையை நம்ம திருத்தணும். அப்போ கொள்வனவு கணக்கு செலவு. சரியா? அதுக்கு கீழே குறிப்பில் எழுதுறோம், கொள்வனவு கணக்கில் பதியப்பட்ட அலுவலக உபகரணம் அலுவலக உபகரண கணக்கிற்கு மாற்றி பதியப்பட்டது. அவ்வளோதான். கிளியரா? இந்த பிழைகளை எப்படி திருத்துறதுன்னு சொல்றது, இந்த 4 பிழைகளும். இதில் எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு ஒரு பெரிய சாப்டர் ஒன்று பார்த்துருக்கோம். என்னது? பிழைனா என்ன, இந்த பிழையை எப்படி இனங்காண்றது. இந்த பிழையின் 2 வகை, வெளிக்காட்டும் வலு, வெளிக்காட்டாவலு. இதில் வெளிக்காட்டாவலுக்கள், அதாவது பரீட்சை மீதில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். 4 வலுக்கள் பார்த்தோம். இதில் முதலாவது என்னது? மூளையேட்டில் முற்றாக பதியாமல் விடுதல். அடுத்து மூளையேற்றின பெறுமதியை மாற்றி பதிதல், அதாவது கொடுக்கலங்கள் ஒன்று முழுமையாக விடப்படுதல். 2வது பெறுமதியே பிழையாக பதிகிறது மூளையேட்டில். 3வது 2 முறை பதிகிறது ஒரு கொடுக்கல் வாங்கல. 4வது வந்து கணக்கை மாற்றி பதிகிறது. வரவு செலவில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கணக்கை மாற்றி பதிஞ்சிட்டோம். சரியா? அப்போ இந்த பிழைகளை எப்படி திருத்துறது அப்படின்றது சம்மந்தமாக தான் இன்னைக்கு தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இருந்தால் கேளுங்க பாப்போம். ஓகே, இப்போ இதில் இந்த பயிற்சியை ஒருக்கான வாசித்து பார்ப்போம். சரியா? அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி. முதலாவது, பயிலுனராக இணைந்து கொள்ளப்பட்ட இணைத்து கொள்ளப்பட்ட கணக்கு இழுக்கிதர் ஒருவர் மூலம் 2026/12/31 தேதியில் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதில் வரவு பக்க நிரலின் கூட்டுத்தொகையானது செலவு பக்க மீதியின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்பட்டதனால் மீண்டும் கணக்கு பரிசீலனை செய்யப்படுவதற்கு அவசியமற்றது எனவும் இறுதி கணக்குகளை சரியாக தயாரிக்க முடியும் எனவும் வெளிப்படுத்தப்பட்டது. இக்கூற்றுக்கு இது உண்மையா பொய்யா? இந்த கூற்று, அதாவது பரீட்சை மீதி சமப்பட்டுச்சான். இப்போ இதனால் என்ன சொல்கிறாங்க? அப்போ இந்த கணக்கை நம்ம திருப்பி ரீசெக் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து கடைசி கணக்குகளை செஞ்சு தகவலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா பிழையா? இது வந்து பிழை. ஏன்னா பரீட்சை மீதி சமனாக இருந்தாலும் பிழை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. அப்போ அதனால எந்த ஒரு கணக்கையும் ரீசெக் பண்ணணும். சரியா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிழை ஏற்பட்டு இருக்கு, அந்த பிழைகள்லாம் எப்படி திருத்துறது அப்படின்னு சொல்லி இரட்டை பதிவு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பயிற்சியை செஞ்சு போடலாமா? ஓகே, அடுத்த கிளாஸில் இந்த பயிற்சியை கட்டாயம் குரூப்பில் செஞ்சு போடுங்க. சரியா? அப்போ இன்றைக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த கிளாஸில் நம்ம பரீட்சை மீதி சமப்படுறதுல என்னென்ன பிழை ஏற்படும், அதாவது பரீட்சை மீதி சமப்படுவதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழுக்கள், அந்த தலைப்பை நம்ம அடுத்த கிளாஸில் படிப்போம். சரியா? வேறு எதுவும் டவுட் இருக்கா? சரி.
ஓகே இல்லை ஓகே, அப்போ முடிப்போம் அப்போ. குட் நைட். இல்லை தேங்க்யூ. ஓகே.